ஆன்லைன் பேங்கிங், யூபிஐ, கியூஆர் கோடு இந்த ஸ்கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி சொல்லுங்கள். இதுலேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லுங்கள். ஃப்ரீ இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தான் அது நமக்கு இன்டர்நெட்டுன்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களே தவிர அதை எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அவேர்னஸ் யாருக்குமே ப்ரொவைட் பண்ணல. ஆன்டிவைரஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். பட் எத்தனை பேர் நம்ம மொபைலுக்கு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம்? மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லீக் ஆச்சுன்னா நம்ம மெயில் ஐடி வந்து எந்தெந்த சைட்டில் வந்து நம்ம லீக் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொன்னீங்க. அந்த வெப்சைட் சொன்னீங்கன்னா நம்ம பார்க்குற மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த மாதிரிலாம் பாஸ்வேர்டு போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க? ஏதோ ஒரு சினாரியோல வணக்கம், உங்கள் பேர் சார், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க? ஓகே, ஸோ என்னோட நேம் அரவிந்தன், நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஸோ பேசிக்காக நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் அப் ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். வேர் வி ப்ரொவைட் சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் கவர்மெண்ட் பாடிஸ் அண்ட் கார்பரேட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து எப்போ உங்கள் கம்பெனி தொடங்குனீங்க, எப்போ இருந்து நடத்திட்டு இருக்கீங்க? ஓகே, ஸோ ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்ல போனால் இது பிளான்டு பிஸ்னஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஆக்சிடென்டலாக ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தது தான். ஆக்சுவலாக என்ன பிளான்னா, இனிஷியல் டேஸில் வந்து சைபர் செக்யூரிட்டி லேர்ன் பண்ணக்குள்ளே வந்து அங்கே இதுக்குன்னு தனியாக அகாடமிஸோ அங்கே நான் பாண்டிச்சேரியில் தனியாக நான் பார்க்கல. அண்ட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச எல்லா டைமுமே நான் யூடியூப், ஆன்லைனில் ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி தான் நான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சைமல்டேனியஸாக அந்த டைம் தான் நமக்கு வந்து கோவிட் வந்துச்சு இல்லைங்களா, கோவிட் லாக்டவுன் வந்துச்சு. அண்ட் அந்த லாக்டவுனில் ஃபேமிலி வைஸ் பார்த்திங்கன்னா என்னை தவிர மீது எல்லாருக்குமே கோவிட் அப்போது. ஸோ அப்படியே கிராஜுவலாக ஓகே நம்ம இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம், அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும் அப்படின்றதுக்காக நான் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே கிராஜுவலாக பில்ட் ஆகி இப்போது ஒரு ஸ்டார்ட் அப்பாக வந்திருக்கோம். ஓகே சார், உங்கள் கெரியரோட ஆரம்ப காலகட்டம் எப்படி சார் இருந்துச்சு? எப்படி வந்து நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க, எந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டியை பற்றி படிச்சிங்க, எந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ஓகே, ஸோ சைபர் செக்யூரிட்டியை பற்றி ஸ்டார்ட் பண்ணோன்னா இனிஷியல் டேஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் செக்யூரிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். சிம்பிளாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டினா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஹேக் பண்ணுறோம், இன்னொரு சிஸ்டமோ மொபைலோ ஹேக் பண்ணுறோம், இதுதான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது இப்போ வரைக்குமே இருக்கிற ஒரு மித்து தான். ஓகேங்களா, இப்போது ஒரு சில பேருக்கு ஒரு கிளியரன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் மேஜரான பீப்புளுக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ஆர் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரெண்டும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு மெயின் டாபிக். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நமக்கு இன்ஜினியரிங் இருக்கோ, இன்ஜினியரிங் கீழே நமக்கு ஐடி, மெக்கானிக்கல், சிவில் இருக்கு இல்லையா, சிமிலர்லி சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது மெயின் டொமைன். அதுக்கு கீழே தான் உங்களுக்கு ஃபாரன்சிக்ஸ், நெட்வொர்க் செக்யூரிட்டி, வெப் டெஸ்டிங் இது எல்லாமே ஒரு கேட்டகரியாக வரும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லுவீங்க? ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் சைபர் அண்ட் செக்யூரிட்டி நம்ம பிரிச்சுப்போம். சைபர்ன்றது எதை மெயின் பண்ணுதுன்னா டிஜிட்டல் அசெட்ஸ், அதாவது இன்டர்நெட்ல ஆர் நெட்வொர்க்கில் அவைலபிளாக இருக்கிற எல்லா அசெட்டையுமே நம்ம சைபர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான டேட்டாஸோ இன்ஃபர்மேஷன்ஸோ இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம செக்யூர் பண்ணுறோம் இல்லையா, இதை நம்ம சிம்பிளாக சைபர் செக்யூரிட்டி அப்படின்ட்டு பண்ணலாம். இந்தியாவில் வந்து சைபர் கிரைம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எந்த மாதிரியான சைபர் கிரைம்லாம் நடந்துச்சு, இப்போ வந்து எப்படிலாம் நடக்குது? ஓகே, ஸோ இந்தியாவில் ஸ்டார்டிங்லேயும் இப்பயுமே அதிகமாக நடக்கிற ஒரே அட்டாக் சைபர் செக்யூரிட்டி அட்டாக்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபிஷிங் கைண்ட் ஆஃப் ஸ்கேம்ஸ் தான் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கேம் வேறு, ஹேக்கிங் வேறு. ஓகேங்களா, ஸ்கேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை ஏமாற்றுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் மொபைல் எக்ஸ்போசர் பெருசாக இருக்காது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக எல்லாருமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம இந்தியாவில். ஸோ ஃப்ரீ இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தான் அது நமக்கு இன்டர்நெட்டுன்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களே தவிர அதை எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அவேர்னஸ் யாருக்குமே ப்ரொவைட் பண்ணல. ஸோ எல்லாருமே அந்த டைமில் இன்டர்நெட்டுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சைமல்டேனியஸாக அதே டைமில் நமக்கு கோவிடும் வந்துச்சு. ஒன்ஸ் கோவிட் லாக்டவுன் வந்தோடனே எல்லாருமே ஆன்லைனுக்கு மாறியாச்சு. ஸோ இந்த டைமை டார்கெட்டாக வச்சு ஒரு சில ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் லைக் நிறைய பப்ளிக் ஃபாரம்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை டார்க் வெப்பில் இங்கெல்லாம் நம்மளோட டேட்டாஸ் இருக்கும், ஆல்ரெடி இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸை அவங்க ஃபெச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தராக அவங்களால ஒவ்வொரு வே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரிலாம் ஸ்கேமர்ஸ் வருவாங்க. ஹேக்கர்ஸ்ன்றது என்டையராக டிஃப்ரெண்ட். ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை ஏமாற்றி தான் அந்த காசோ ஏதோ எடுக்கணும், டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு டெக்னிக்கலாக ஒரு சில எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தெரியும். ஒரு விஷயத்தை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், டெக்னிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ இவங்களாம் தான் ஹேக்கர்ஸ். ஓகே சார்,
இப்போ வந்து இந்த கால் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க, ஓடிபி கேட்டு அந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு மக்களுக்கு வந்து எவ்வளவு விழிப்புணர்வு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சிம்பிளாக சொல்ல போனால் இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ், இதெல்லாம் ரூல்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது ஜென்ரலாக எல்லா பேங்க்லேயுமே அவங்களோட டேர்ம்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. நம்ம படிக்க மிஸ் பண்ணிடுவோம். பட் அது காமன் தான், யூஸ்வல் தான். நிறைய பேர் வந்து அதை, ஏன்னா பேங்க் சைடுமே அதை கரெக்ட் பண்ணோம். பார்த்தோம்னா நம்ம ஒத்து பார்த்தா கூட கிளியராக தெரியாது, அவ்வளோ சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை இந்த இடத்துலேருந்து மட்டும் தாண்டி அது இல்லாமல் வெளியில் நிறைய அவேர்னஸ் வரணும் இது சம்மந்தமாக. இப்போ தான் எல்லாரும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. பட் சூன் அவேர்னஸ்னால மட்டும்தான் இது பப்ளிக் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை தாண்டி வேறு எதுவும், ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க போய் டெக்னிக்கலாக போய் படித்து எல்லாரும் கற்றுக்கிறது எல்லாருமே அதை பண்ண முடியுமானா பாசிபிள் கிடையாது. ஸோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலியமாக தான் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணும். ஓகே, இல்லை கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் இப்போ படித்தவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இவ்வளோ ரூபா வருது அப்படின்னு சொல்லியும் ஆனால் காசை வந்து ஏமாந்து அனுப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது படித்தவங்களுக்கே வந்து எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்றேன்னு தெரியுமாகி, இப்ப பணம்னு சொல்லிட்டா வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க வந்து எப்படி மாறுறாங்கன்னு தெரியுமாகி, அவங்களுக்கு எந்த மாதிரியான அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணணும்? ஓகே, ஸோ இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி முன்னாடியும் சரி இப்பயும் ஒரே டைப் ஆஃப் அட்டாக் தான் நடக்குது. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, சேம் அட்டாக்கை அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி. பட் கான்செப்ட் வைஸ் சேம் தான். அதே மாதிரி தான் அட்டாக்ஸ் எல்லாமே நடக்குது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும், ஒரு 10 கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 கைட்லைன்ஸை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நம்ம 99% அட்டாக்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆன்டிவைரஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் எத்தனை பேர் நம்ம மொபைலுக்கு ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம்? கிடையாது. 10 பேரில் 9 பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆப்வியஸாக. ஸோ இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ன்றது ஒரு சிலர் வந்து கம்ப்யூட்டரில் மட்டும் வச்சுருப்பாங்க. அதுவும் ஒரு சில கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக சிஸ்டம் வாங்கக்குள்ளே வந்திருக்கும் 1 இயர் லைசன்ஸோட, அதை ரெனியூ பண்ணுறது கூட ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ சிஸ்டம் அண்ட் மொபைலில் ஆன்டிவைரஸ்ன்றது மேண்டட்டரின்றதே ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் கைட்லைன்ஸ், ஒரு 10 கைட்லைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே 99% சேஃபாக இருக்கலாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இந்த 3 கேட்டகரியை சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி சார் சொல்லலாம்? இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? இப்போ நம்ம சைபர் செக்யூரிட்டின்றது காமனாக டிஜிட்டலாக இருக்க அசெட்ஸ் எல்லாத்தையும் மீன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போது நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு சர்வர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஒரு சர்வர் இருக்குது. அதை நீங்கள் இப்போ இருக்கிற ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் யார், AWS இருக்காங்க, அஸ்யூர், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதை நம்ம அதை செக்யூர் பண்ணுறது க்ளவுட் செக்யூரிட்டின்னு நம்ம சொல்லுவோம், ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதே நம்ம ஆன் ப்ரிமில் போய் பண்ணுறோம், இப்போ ஆஃப்லைனில் ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போய் பண்ணுறோன்னா அதுதான் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ அண்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டின்றது பார்த்தோம்னா பேசிக்காக நம்ம ஆப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஆப்ஸுக்கு அப்ளிகேஷனை தான் நம்ம ஷார்ட்டாக ஆப்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மீன் பண்ணுறது எப்பயுமே ஆப்னா மொபைல் மட்டும்தான் மீன் பண்ணுவோம். வெப் அப்ளிகேஷன்னா வெப்சைட்டை தான் வெப் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி சிஸ்டமில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அதை திக் கிளைண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. அப்ளிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது, iOSக்கு இருக்குது, ஆண்ட்ராய்ட் தனியாக இருக்குது, வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம சூஸ் பண்ணி அதை செக்யூர் பண்ணுறது அப்ளிகேஷன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருவரும் இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம வந்து அவங்களோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்னு சொல்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து அது வந்து செயல்படுது? ஓகே, ஸோ சோஷியல் மீடியாஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியாமல் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அங்கே நமக்கு பேக் ஃபயர் ஆகிறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு சினாரியோவில் ஏதோ ஒரு செல்ஃபியோ ஏதோ ஃபோட்டோவோ போட்டிருப்போம். ஆனால் அதை நம்ம ஜென்ரிக்காக பார்க்கக்குள்ள ஓகே, பட் அதை நம்ம ஹேக்கர்ஸோட மைண்ட் செட்லேருந்து பார்க்கக்குள்ள சுற்றி சரௌண்டிங்ஸில் என்ன இருக்குது, சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு காலேஜில் நம்ம ஃபோட்டோ எடுத்து போடுறோம் அப்படின்னா ஜென்ரிக்காக ஒரு பர்சன் கிட்ட போய் நீங்கள் என்ன காலேஜ்னு கேட்டோன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோன்னா ஐடி கார்டு டேக்லேயே காலேஜ் நேம் போட்டிருக்கும், ஆர் காலேஜ் பஸ் இருக்கும் பேக்ரவுண்டில். இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் என்ன டேட்டாஸ் கொடுக்குறோன்றதை பார்க்க மாட்டாங்க. அண்டு சம்டைம்ஸ் வந்து சில பேர் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம்னா அதோட பயோலேயே அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த மந்த் இந்த டே அப்படின்ட்டு. சில பேர் வந்து அவங்களோட மெயில் ஐடி பக்கத்துலேயே டேட் ஆஃப் பர்த்தோட இயர் போட்டிருப்பாங்க, ஃபாலோட் பை நேம் ஃபாலோட் பை இயர் போட்டிருப்பாங்க. சரி, இது எல்லாமே ஜென்ரிக்காக நம்ம ஒரு இடத்துல கொடுக்குற இன்ஃபர்மேஷன். மெயில் ஐடி நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்கறது.
பட் இதில் நம்மளோட சென்சிட்டிவ் டேட்டாவும் கலந்து தான் இருக்குன்றத நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. ஸோ இந்த மூலியமாக எங்கெங்கெல்லாம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்செப்டை வந்து ஜென்ரலாக ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சைபர் செக்யூரிட்டியில். ஸோ ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னென்னா, பப்ளிக்காக நம்மளை பற்றி இருக்க இன்ஃபர்மேஷனை எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணுறது தான் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஜென்ரிக்காக என்ன நினைப்போம், நம்மளோட டேட்டா வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது, இதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா டேட்டா பிரீச் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டேட்டா பிரீச்ன்றது என்னென்னா, யூனிக்காக நம்மளை டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்டில் எப்பயோ ஒரு சைன்இன் பண்ணியிருப்போம், சைன் அப் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்போ போட் கம்பெனி இருக்குது இல்லைங்களா. ஸோ போட்டாக இருக்கட்டும் இல்லை டாமினோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ரெகுலராக நிறைய பீப்புள் வந்து யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் சைன் அப் பண்ணியிருப்பாங்க. இதில் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸ்க்குள்ளே எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா டேட்டா பிரீச் ஆகியிருக்கும். டேட்டா பிரீச்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம சைட் செக்யூராக வச்சுருப்போம், அந்த கம்பெனியில் சர்வர் வீக்காக இருந்திருக்கும், அதை ஏதாவது ஒரு ஹேக்கர் அட்டாக் பண்ணி அந்த மொத்த டேட்டாவுமே பப்ளிக் போயிடும். அதில் நம்மள மாதிரியே ஒரு 1,00,000 பேர் சைன் அப் பண்ணியிருப்பாங்க, எல்லாரோட டேட்டாவும் அங்கே இருக்கும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மெயில் ஐடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம இந்த மெயில் ஐடி இன்டர்நெட்டில் லீக் ஆகியிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வெப்சைட்ஸ் இருக்குது, பப்ளிக் வெப்சைட், ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணக்குள்ள எந்த டேட்டா பிரீச்சில் இது லீக் ஆகியிருக்குன்ற இன்ஃபர்மேஷனை காமிச்சிடும். ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டா பிரீச்சை, அந்த டேட்டா செட்டை டார்க் வெப்புக்கு போயிட்டு பே பண்ணியோ இல்லை அவங்களோட சர்க்கிள்லையோ இல்லீகலாக டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த டவுன்லோட் பண்ண டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி ப்ளஸ் லீக் ஆன டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாமினோஸ் எடுத்துக்கோங்க. டாமினோஸில் வந்து நீங்கள் என்னென்ன டேட்டாலாம் சைன் அப் பண்ணக்குள்ள கொடுத்துருப்பீங்க, உங்கள் நேம் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும், பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அண்டு டெலிவரி பண்ணுறதுக்கு அட்ரஸ், சில பேர் கார்டு இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து தான் டேட்டாஸை எடுப்பாங்க. ஸோ இப்படி நடக்கக்குள்ள என்ன ஆகும், என்ன ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டில் நான் சில பேர்லாம் ரொம்ப வருஷமாக ஒரே பாஸ்வேர்டே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன இஷ்யூனா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மெயில் ஐடியும் இருக்குது, பாஸ்வேர்டும் டேட்டா பிரீச்சில் இருக்குது, ஓல்டு பாஸ்வேர்டே தான் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் கூகுளில் வந்து ஃபைண்ட் மை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் லைவாக எங்கே இருக்கீங்கன்னு காமிக்காது. ஸோ இந்த மாதிரியான இப்போ நம்ம கொடுக்கறது என்னமோ சின்ன இன்ஃபர்மேஷன் தான், அது டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் நம்மளை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற லெவலுக்கு இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி அட்டாக்லாம் நிறையா நடக்கும். ஓகே, நம்ம மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லீக் ஆச்சுன்னா நம்ம மெயில் ஐடி வந்து எந்தெந்த சைட்டில் வந்து நம்ம லீக் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொன்னீங்க. அந்த வெப்சைட் சொன்னீங்கன்னா நம்ம பார்க்குற மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஹேவ் ஐ பீன் பாண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே சார். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடியை நம்ம என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் ப்ரீவியஸாக நடந்த டேட்டா பிரீச்சில் எதெல்லாம் இந்த பர்டிகுலர் மெயில் ஐடி லீக் ஆகியிருக்குன்ட்டு அது நமக்கு காமிச்சோம். ஸோ இப்போ அது காமிச்சதுன்னா பயப்பட தேவையில்ல எதுவும், ஏன்னா நம்மளோட பாஸ்வேர்டு அங்கே லீக், அந்த மெயில் ஐடி அந்த டேட்டா செட்டு லீக் ஆகியிருக்கு. நம்ம அதை செக் பண்ண உடனே நம்ம பாஸ்வேர்டை போய் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா ஓல்டு பாஸ்வேர்டு வச்சு எதுவுமே பண்ண முடியாது, அது வேல்யூவே இல்லாமல் போயிடும். பட் ஸ்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா லீக் ஆகிருந்தா காமிக்கும். ஏன்னா அதெல்லாம் அது ஒரு ப்ரீவியஸாக டேட்டா லீக் ஆகியிருக்கு, அந்த மெயில் ஐடி லீக் ஆகியிருக்குன்ற டேட்டா பேஸ் தான் அது. நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லையான்றதுலாம் அந்த வெப்சைட்டுக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் அதில் காமிக்குதுன்னதுக்குள்ள நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாலே கம்ப்ளீட்டாக நம்ம செக்யூரிட்டாக நம்ம சேஃபாக இருந்திருக்கோம். ஆமாம், பாஸ்வேர்ட் சேஃப்டியை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஓடிபி, 2FA, பயோமெட்ரிக் வந்து இதெல்லாம் வந்து செக்யூரிட்டியாக இருக்குமா எப்படி? ஸோ பாஸ்வேர்டை பற்றி பார்த்தோம்னா நம்ம அதுக்குன்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம். இப்போ ஜென்ரலாக ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் புதுசாக சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்னுக்குள்ள அதுவே கீழே ஒரு சஜஷன் காமிக்கும். ஸ்மால் லெட்டர் இருக்கணும், கேப்ஸ் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அப்படின்ற ஒரு 4 க்ரைட்டீரியா காமிக்கும். இது 4ம் பேசிக்காக ஏன் காமிக்குதுன்னா, அடிஷ்னலாக இன்னொன்று என்னென்னா மினிமம் 8 டிஜிட்ஸாவது இருக்கணும் அப்படின்றது. இது ஏன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா, ஹவு ஸ்ட்ராங் இஸ் மை பாஸ்வேர்டு அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 8 டிஜிட் வந்து 8 கேரக்டர்ஸ், ஓகே, 8 கேரக்டரில் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணி பாருங்கள். அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஸ்கிரிப்டுக்கோ பேஸ்ட் ஆன் த ரிசோர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அது எவ்வளோ சீக்கிரம் உங்கள் பாஸ்வேர்டை கிராக் பண்ணணும்னு ஈஸியாக காமிச்சிடும். ஸோ இந்த நம்ம 8 கேரக்டர் ஸ்மால் லெட்டரில்
பாஸ்வேர்டு வைக்கிறோம்னாக்குள்ள அதை கம்ப்யூட்டருக்கு கிராக் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிராக் பண்ணுறோம், 1 நிமிஷம் கூட தேவைப்படாது. ஸோ அடிஷ்னலாக 9th கேரக்டராக நம்ம ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணுறோம்னாக்குள்ள அது அப்படியே ஒரு 20 ஹவர்ஸாக மாறும். ஓகே. அடுத்து வந்து இத்தனை மந்த்ஸாக மாறும். ஓகே. ஸோ நம்ம ஒரு 12 கேரக்டர் வைக்கிறோம், ஒரு ஸ்மால், ஒரு கேபிட்டல், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு அப்படின்னக்குள்ள அது நமக்கு அந்த வெப்சைட்ல நமக்கு அப்ராக்சிமேட்டா என்ன காமிக்குன்னா 400 இயர்ஸ்ன்னு காமிக்கும். ஓகே. ஸோ ஏன்னா நம்ம இந்த கிராக் பண்றது எப்படி ஒர்க் ஆகும்னா இருக்கிற எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கும். ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்குன்னா 0லேருந்து ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் இருக்கிற எல்லா காம்பினேஷன்ஸுமே ஒன்னொன்னா போட்டு ட்ரை பண்ணும். ஸோ அப்போ நம்ம 12 கேரக்டர்ஸ்னாக்குள்ள அதோட லென்த்தே வேற. ஸோ அப்படி வரக்குள்ள அது கம்ப்யூட்டர் ஸ்கிரிப்ட் வைஸ் ரன் பண்ணாலுமே பல வருஷம் ஆகும். ஸோ இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுன்ட்டு அவங்க ஃபிஷிங் அப்படின்ற மெத்தடை கையில் எடுப்பாங்க ஹேக்கர்ஸ். ஃபிஷிங்ன்றது சிம்பிளாக சொல்ல போனால் ஒன்றும் இல்லை, நம்மளை ஏமாத்துறது தான். ஓகேங்களா. ஃபிஷிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஃபிஷிங் எதை சொல்லுவோம், இந்த மீன் தான் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம தூண்டில் போட மாட்டோம். தூண்டில் போடுவோம், எது மாட்டுதோ அது நமக்கு அப்படின்ற மாதிரி. அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ஃபிஷிங் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் எதுலையோ லாகின் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அந்த லாகின் பேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்டா. ஸோ அது எக்ஸாக்டாக அந்த பேஜ் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் பேஜ் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை பார்க்கல நம்ம ஃப்ரண்ட் பேஜை மட்டும் தான் பார்ப்போமே தவிர மேலே கரெக்டான வெப்சைட்டை கரெக்டான லிங்க்ன்ட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. மேபி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யங்ஸ்டர்ஸ் பார்க்கறதா இருந்தாலும் வீட்டில் வயசானவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்கன்னாக்குள்ள அவங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அவங்க க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்தாங்கன்னா அது பேக் எண்டில் ஹேக்கருக்கு வந்துடும். இதை யூஸ் பண்ணி அவங்க ஒரிஜினல் சைட்டில் இது பண்ணிக்கலாம். எந்த மாதிரிலாம் பாஸ்வேர்டு போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க? நான் பர்சனலாக நிறைய பேர் பார்த்த வரைக்கும் நேம் @12345 ஒரு சிலர் போடுவாங்க. ஓகேங்களா. ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டாக வைக்கிறது, உங்களோட ஜென்ரிக்காக நீங்கள் வெளியில் ஒரு சில செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, அது எதுவுமே உங்கள் பாஸ்வேர்டில் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்கள் பாஸ்வேர்டை அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸாக சேஞ்ச் பண்ணுங்க. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னன்னா, மேண்டட்டரியா 2 factor authentication ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை எனேபிள் பண்ணணும். அதோட காசே வந்து பார்த்தோம்னா இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லை நீங்களோ ஏதோ ஒரு இடத்துல லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ண மறந்தாலும் உங்கள் பாஸ்வேர்டு லீக் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சாலுமே யாரும் அதை லாகின் பண்ண முடியாது. ஏன்னா ஓடிபி உங்களுக்கு தான் வரப்போகுது, உங்களோட மொபைலுக்கு தான் வரப்போகுது. அந்த ஓடிபியுமே 5 to 10 months தான் வேலிடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குள்ள அது உங்களுக்கு அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி. பாஸ்வேர்டுன்றது ஒரு லேயர்னா செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதான் செகண்ட் லேயர் தான் உங்களுக்கு இந்த ஓடிபி. ஓகே. ஸோ இந்த மாதிரி மேண்டட்டரியா 2FA இருக்குன்னாக்குள்ள லீக் ஆகாது. ஓகே. மோஸ்ட்டாக நீங்கள் 6 months செக்யூர் பண்ணாலே லீக் ஆக சான்ஸ் இல்லை. அப்படியே ஆகியிருந்தாலும் வேல்யூ இருக்காது. ஓகே. 6 months ஒன்ஸ் வந்து நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுமா இல்லை 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதுமா? நம்ம இஷ்டம் தான். மேக்ஸிமம் 3 monthsன்ட்டு ஜென்ரல் கைட்லைன்ஸில் இருக்கும். பட் நம்ம செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் 3 or 6 எது வேணாலும். ஓகே. மால்வேர் அட்டாக்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில், இல்லை பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் அட்டாக் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அதிகமாக நடந்த மால்வேர் அட்டாக்னா இது நம்ம உலக லெவலில் வந்து பார்க்கும்போது எந்த அட்டாக் வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு? ஓகே. ஸோ மால்வேர்ன்றது இந்த கார்பரேட்டில் என்ன மாதிரி அட்டாக் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இதை ரேன்சம்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ரேன்சம்னா என்னன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு லஞ்சம் கேட்கறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரேன்சம்வேர் என்ன பண்ணுன்னா டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஆர் வைரஸ் என்ன பண்ணுன்னா, ஒன்ஸ் அது உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கோ இல்லை உங்கள் நெட்ஒர்க்கோ இல்லை சிஸ்டம்க்கு வந்துடுதுன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்க எல்லா ஃபைல்ஸையுமே அது என்கிரிப்ட் பண்ணிடும். என்கிரிப்டுன்றது ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதோட பாஸ்வேர்ட் நம்மக்கிட்ட ஆப்வியஸாக இருக்காது. ஓகே. இது ஹேக்கர் கிட்ட தான் இருக்கும். ஸோ ஹேக்கர் என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ரேன்சமாக கொடுத்தீங்கன்னா இதோட கீயை நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்றது தான். ஸோ இதுக்காக தான் மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸுமே மேண்டட்டரியாக அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி கம்ப்ளைன்ஸ். கம்ப்ளைன்ஸ்ன்றது எதுவும் இல்லை, லைக் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் டேட்டா உங்கள் கம்பெனியில் டேட்டா செக்யூராக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ISO சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இதே ISO சர்டிஃபிகேட் டேட்டா கம்பெனிஸ்க்கும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 27,000 ISO 27001 அப்படின்ற சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா இது ஒரு செட் ஆஃப் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே உங்களோட என்டிட்டியில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னக்குள்ள இது சேஃபாக இருக்கும், இந்த டேட்டா சேஃபாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரஸ்ட்டுக்காக அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குவாங்க.
ஸோ கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ransomware அட்டாக் வராது. அண்ட் அடிஷ்னல் டு தட் எல்லா என்டிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ரெகுலர் ட்ரைனிங் கொடுக்கணும் சைபர் செக்யூரிட்டியில். அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இயர்லி ஒன்ஸோ ஒரு சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங் நடத்தணும். இது மட்டும் இல்லாமல் கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் கேம்பெயின்ஸ் அவங்களே வாலண்டரியாக நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி, எங்ககிட்ட வந்து கார்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் யார் யாரெல்லாம் சைபர் செக்யூரிட்டி வைஸ் வீக்காக இருக்காங்க, யார் எந்த அளவுக்கு எங்கள் ஆர்கனைசேஷன் வீக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வாலண்டியராக ஃபிஷிங் கேம்பெயின் நடத்த சொல்லி கேட்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்க கூட மியூச்சுவலாக நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டுட்டு நாங்கள் ஒரு ஹேக்கர் மாதிரி எங்களை இம்பர்சனேட் பண்ணிட்டு ஃபிஷிங் கேம்பெயினை நாங்கள் அந்த கம்பெனியை நடத்தும். ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர்லாம் வந்து இந்த ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போயிருக்காங்கன்னு நம்ம கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த எம்ப்ளாயிஸுக்கோ அந்த டீமுக்கோ நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். அண்ட் அடிஷ்னல் டு தட் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செக்யூரிட்டி வைஸ் நாங்களே அதை டேக் ஓவர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிப்போம். ஓகே. உங்கள் அனுபவத்தில் நடந்த ரியல் சைபர் அட்டாக்ல நீங்கள் ஏதாவது வந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ சைபர் அட்டாக்ன்றதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரீசண்டாக ஒரு 4 months முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்காங்கன்னு வச்சுப்போம், யூஎஸில் இருக்காங்க. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் என்னவோ அதே ப்ரொஃபைல் பிக்சரை டவுன்லோட் பண்ணிட்டு நமக்கு இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக மற்ற கண்ட்ரிஸோட நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி யூஎஸ் நம்பரை யூஸ் பண்ணி அதே வாட்ஸ்அப் டிபி யூஸ் பண்ணி அவங்கள மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி நான் யூஎஸ்ல இருக்கேன், நான் அர்ஜென்ட்டாக இந்தியாவில் ஒருத்தருக்கு வந்து மணி சென்ட் பண்ணணும், இங்கேருந்து சென்ட் பண்ண முடியல, ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுங்க, நான் ஒரு 2-3 daysல உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க ஹேக்கர் குரூப். ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நாங்கள் எங்கள் சைடுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வரக்குள்ள நாங்கள் என்ன பண்ணோம்னா சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் ஃபேக்காக ஒரு நான் மணி சென்ட் பண்ண போகிறேன், எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் அவங்க கிட்டேருந்து எவ்வளோ டேட்டா வாங்க முடியுமோ நாங்கள் வாங்கணும். ஓகேங்களா, எங்களுக்கு தெரியும் அது ஹேக்கர் குரூப் தான் தெரிஞ்சு நாங்கள் ஒரு அவங்க கிட்டேருந்து டேட்டா வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு ஜென்ரல் பப்ளிக் மாரி தான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஏன்னா அந்த அவங்க வந்து காசு கேட்ட குரூப்பில் என்கிட்டையும் கேட்டுருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு பார்த்த உடனே தெரியும் அது ஆப்வியஸாக அது ஃபேக் தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாஸ் என்னென்ன எந்த நம்பருக்கு அனுப்பணும், எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் டேட்டாஸ் நாங்கள் வாங்கிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்கிறாங்களோ அதோட சிமிலர் டொமைன் அந்த டொமைன் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபேக் டொமைன் ரெடி பண்ணி இது வாண்ட்டு செக் பண்ணுங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு லிங்க் சென்ட் பண்ணும். ஓகேங்களா, அந்த லிங்க் அவங்க டச் பண்ணக்குள்ள லைக் எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ற டேட்டாஸ் எல்லாமே எங்களுக்கு வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த அட்டாக் வந்து யூஎஸில் நடக்குதா இல்லை உண்மையாலுமே அந்த பர்சன் எந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது எல்லாமே. ஆன்லைன் பேங்கிங், யூபிஐ, கியூஆர் கோடு இந்த ஸ்கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடக்குதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி சொல்லுங்கள், இதில் வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், இப்போது பேமெண்ட்டை ரிலேட்டடாக ஸ்கேம்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூஆர், இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னா கியூஆர் வச்சு நம்ம பே பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம அதை பே பண்ணக்குள்ள ஸ்கேமர்ஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் குரூப் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கியூஆர் ஸ்டிக்கரை அது மேலே பேஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணக்குள்ள தெரிய போகிறது இல்லை. ஸோ அவங்களுக்குமே நம்ம பே பண்ணிட்டோன்னு ஸ்க்ரீன்ஷாட்டை காமிக்க போகிறோம், ஆர் பெய்டு ரிசிப்டை காமிக்க போகிறோம், அவங்க சரின்றுவாங்க. பட் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இப்போ இருக்கிற சவுண்ட் பாக்ஸில் என்ன பண்ணால் பே பண்ணால் அதுவே சொல்லிவிடும் இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பே பண்ணலை அப்படின்ற மாதிரி. இது ஒரு சைடு இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக்யூர்டாக தான் இருக்குது. ஏன்னா ஆர்பிஐ கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் 100% செக்யூர்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, 100% செக்யூர்னு ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுத்துருப்போம். ஒரு 2 months அப்புறம் ப்ளே ஸ்டோர் பார்த்தோன்னா இன்னொரு அப்டேட் இருக்கும். அதை நம்ம அப்டேட் கொடுத்தோன்னா இன்னொரு 2 months அப்புறம் இன்னொரு அப்டேட் இருக்கும். இந்த அப்டேட் எங்கே வருதுன்னா ஒன்று அதில் ஆல்ரெடி ஒரு பக் இருக்கும், அதை சரி பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் ஃபீச்சர் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை உங்களுக்கு அப்டேட்டாக கொடுப்பாங்க. இந்த ரெண்டே விஷயம்தான். இது ஆப்ஸு லைக் மொபைல் ஆப்ன்ட்டு இல்லை, என்ன ஒரு அப்ளிகேஷனாக என்ன ஒரு சிஸ்டம் வந்தாலும் அப்டேட்னா இது 2 தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கக்குள்ள பேங்க் சைடு கம்ப்ளீட்டாக அவங்களோட ஆர்பிஐ கம்ப்ளைண்ட்ஸை ஃபாலோ பண்ணக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணக்குள்ள அதில் லூப் ஹோல் வர 99.9% சான்ஸ் இல்லை.
பட் ஸ்டில் அந்த 0.1 யாருமே ஃபைன் பண்ணாதது இருக்கும். அது இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, நமக்குமே தெரியாது. அது லைக் எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு அட்டாக் நடந்ததுதான் அப்போ தான் வேர்ல்டுக்கே ஃபர்ஸ்ட் டைம் அது தெரியும். இப்போ ஓகே இந்த மாதிரி ஒன்று இருக்குன்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற அட்டாக் சினாரியோஸை பொறுத்த வரைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் சிஸ்டம் பில்ட் பண்ணியிருப்பாங்க பேங்கிங்கில். ஸோ ஃபார் பேங்கிங் செக்டார் இஸ் குட். நம்ம எங்கே ஓகே டெக்னாலஜி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ஹேக்கர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வீக்கர் லிங்க் எதுன்னு பார்த்தோன்னா ஹியூமன்ஸ் நம்ம தான். ஸோ நம்மளை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க அடுத்து. ஸோ அந்த கான்செப்டை தான் நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோஷியல் இன்ஜினியரிங்கிறது சிம்பிளாக சொல்லப்போனால் நம்மளை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி சொன்னால் நம்ம அந்த ஸ்கேமில் விழுவோமோ இல்லை அந்த ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி நம்மளை ஏமாற்றுவாங்க. இதுதான் நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃப்டியாக இருக்கலாம்னு கண்டிப்பாக. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேர்லேயே வந்து இன்னொரு அக்கௌண்ட் சிமிலராக அதே மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளோட ஃபேமிலிஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்குலாம் வந்து மெசேஜ் அனுப்பி அமௌண்ட் வந்து கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து தடுக்கிறது இல்லை சேஃப்டியாக இருக்கிறது? ஃபேஸ்புக் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் கம்பெனி சைட்லேருந்து ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஏதாவது கைட்லைன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பேரில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இருக்குன்னாக்குள்ள ஒவ்வொரு சோஷியல் மீடியா கம்பெனிஸும், சோஷியல் மீடியான்ட்டு இல்லை ஜென்ரலாக எல்லா ஒரு ஆர்கனைசேஷனுமே கிரிவியன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கு அதே மாதிரி இப்போ நம்ம மெட்டாலையுமே இருக்காங்க, இன்ஸ்டாகிராமுக்குன்னு தனியாகவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஓகே இதுதான் என்னோட ப்ரொஃபைலு, இந்த ப்ரொஃபைல் என்ன இம்பர்சனேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணக்குள்ள அவங்க அதை பேக்ரவுண்டில் வெரிஃபை பண்ணிட்டு உடனே ரிமூவ் பண்ணுறாங்க. இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்மளே அதை பண்ணலாம், ஆர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க பண்ணக்குள்ள இன்னும் குயிக்கராக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கு நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நம்ம சைபர் கிரைம் போர்ட்டலில் நம்ம ரிப்போர்ட் பண்ணாலே போதும். அதை பேஸ் பண்ணி நமக்கு கம்ப்ளைண்ட் பாஸ் ஆகும். அவங்க சைட்லேருந்து லைக் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்க சைட்லேருந்து இந்த கிரிவியன்ஸ் ஆஃபீஸருக்கு மெயில் அனுப்பக்குள்ள உடனே அந்த ப்ரொஃபைலை டேக் டவுன் பண்ணிடுவாங்க. இது ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி என்னன்னா, இது அகெயின் மறுபடியும் அவேர்னஸ் தான், ஆர் கிரீடினஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, நான் அதை உடனே வந்து டபுள் ஆக்கி தரேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சில அதையுமே நம்ம வந்து நம்ப வைக்கிறதுக்கு இனிஷியலாக ஃபர்ஸ்ட் 2 தடவை வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், கிரீடினஸில் ஓகே இன்னும் ஒரு ஹையர் அமௌண்ட் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம பெரிய அமௌண்ட் கொடுப்போம். அங்கே அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஹேக்கர்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வீக்கெண்டை டார்கெட் பண்ணுவாங்க, ஆர் ஃபெஸ்டிவல் டேஸுக்கு முன்னாடி டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த 2 நாளோ 3 நாளுக்கே வந்து பேங்க் க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, கம்ப்ளைண்ட்ஸ் படி இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ப்ரைவேட் பேங்கிங் சரி கவர்மெண்ட் பேங்க்லேயும் சரி இவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போய் பேங்க்குக்கு போனால் தான் ஃபர்தராக அதை என்ன ரெக்கவர் பண்ண முடியுமா ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிலே பண்ண அதோட ப்ராபபிலிட்டி கம்மியாயிடும். ஸோ இதை டார்கெட்டாக வச்சு ஹாலிடேஸ்க்கு முன்னாடியோ ஆர் வீக்கெண்டுக்கு முன்னாடியோ இதை தான் டார்கெட்டாக மோஸ்ட்டாக வைப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் ஆப்வியஸாக மணி டபுள் ஆக்க முடியும்னா அவன் நம்மக்கிட்ட கேட்கவே தேவையில்ல, அவன் டபுள் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டாக அந்த மாதிரி கொண்டுட்டு போகாமல் இருந்தாலே மோஸ்ட்டாக இந்த ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இல்லை நம்மளோட ப்ரொஃபைலை வந்து ஹேக் ஆகிறதுலேருந்து மோஸ்ட்டாக சேஃப் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த பேசும்போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருந்தான். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் வருது, 3000 ரூபாய் போட்டா 6000 ரூபாய் வருதுன்னு ஒரு 50,000 இருந்து 80,000 ரூபாய் வரை அதுல வந்து நான் போட்டேன். போட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து வராத வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த மாதிரி தடுக்கிறாங்க? அந்த மாதிரி ஃபேக் போர்ட்டல்ஸ்லாம் நிறையா இருக்கு, ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஸ்கேமர்ஸ் நிறையா வந்து வராங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க? ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே இதே ஆக்ஷன் ஆர் இதே டைப் ஆஃப் ஹேக்கிங் ஆக்டிவிட்டி வந்து நடந்துச்சு ரீசெண்டாக ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடி நடந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதில் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒருத்தர் 2 பேரில் ஒரு 400 மெம்பர்ஸுக்கு மேலே இருந்தாங்க. எல்லாருமே காசு போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் 2-3 டிரான்சாக்ஷனோ இல்லை ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் ப்ராப்பராக நடந்திருக்கு. அவங்க வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஹையர் அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்க மொத்தமாக அந்த சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம்
சொன்ன மாரி நம்ம அவேர்னஸாக இருக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் கவர்மெண்ட் இதுக்கான இனிஷியேட்டிவ் எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதுன்ட்டு கம்ப்ளைண்ட் நிறைய பேர் ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் தான் ஆப்வியஸாக கவர்மெண்ட்டுக்கு தெரிய போகுது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆப்வியஸாக எல்லா இடத்துலையும் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கு. பட் ஸ்டில் குயிக்கராக இப்போ உடனே அப்படி தெரியும்னா கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு உடனேவே தெரிய போகுது. ஸோ அதை வந்து இப்போ ஒரு 400 பேர் ஏமாந்துருக்காங்க, ஒரு 500 பேர் ஏமாந்துருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கக்குள்ள அவங்கவுங்க ஊரில் வைக்கக்குள்ள அது இன்னும் ஃபாஸ்ட்டாகவே டேக் டவுன் பண்ணுவாங்க. அதை அவங்க 2 டேஸ்லேயே அதை சால்வும் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன்ஸ் உடனே தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் மணி ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்றது அது அந்த குரூப்ஸை பொறுத்து இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பேங்க் எப்படி வேலை செய்யணும்னா நம்ம ஒரு இடத்துக்கு அமௌண்ட்டை தெரியாமல் யாருக்கும் அனுப்பிச்சிட்டோன்னா நம்ம அனுப்பிச்ச அக்கௌண்ட்டில் அந்த காசு அப்படியே இருந்துச்சுன்னா பேங்க்கால் ரிவர்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நான் ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை வந்து நான் வேறு ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னா பேங்க்கால் எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா அதில் ரிவர்ட் பண்ண காசே இருக்காது. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு அட்டாக் நடக்குதுன்னக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நம்ம எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே. இப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரியாமலே சில அப்பாவிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால் சென்டர்ல வேலை பார்க்குறாங்க. இந்த ஸ்கேமர்ஸோட நடத்துற கால் சென்டர்ல வேலை பார்க்குறாங்க. இந்த ஃபாரின்லலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபமாக ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு 3 பேர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து போய் ஸ்கேமர்ஸ் குரூப்ல போய் மாட்டிக்கிட்டு அங்க போய் அவங்க ஸ்கேம் பண்ண சொன்னாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் அப்பாவியா போய் மாட்டிக்கிறாங்கல்ல. அந்த ஃபேக் கால் சென்டர்ஸ் வந்து அவங்க வந்து தெரிஞ்சு பண்றாங்களா இல்லை தெரியாம பண்றாங்களான்னு தெரில. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஏன் வந்து கவர்மெண்டோட கண்ணுக்கு போக மாட்டேங்குது? இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் நடத்துறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது அப்படி சொல்லி போக மாட்டேங்குது. இல்லை, போக மாட்டேங்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து போகிறது யாருமே தெரிஞ்சு போகல. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவங்க நார்மலாக ஏதோ ஒரு போர்ட்டலில் ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு ஃபில் பண்ணி நார்மலாக ஜாப் இன்டர்வியூ போகிற மாதிரி தான் போகிறாங்க. ஓகே. இன்னும் ஒரு சில பேருக்கு அங்கே ஸ்கேம் தான் நடக்குதுன்றதே தெரியாது. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இவங்க கிட்ட பேசணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க நம்ம கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, இதை ரெக்கவர் பண்ணுங்கன்னு சொல்லி தான் அவங்க கிட்ட சொல்ல போறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஸ்கேம் தான் நடக்குது, இது எதுவுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் இப்போ ஃபாரினை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுக்கிட்டா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்டை இந்த விஷயத்துல நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம கண்ட்ரிலேருந்து நிறைய பேரை ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டே தான் இருக்காங்க. என்ன பேசிஸ்லாம் ஒரு சில பேர் வந்து இந்த லைக் ஷார்ட் டைம் விசாவில் போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஷார்ட் டைமில் போயிட்டு யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்ற லிஸ்ட்டை எடுத்து அவங்க ரெகுலராக அதை அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியாவில் அதிகமாகவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் இந்த ஆக்ஷனை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்தில். ஓகே. ஒரு சாதாரண இன்டர்நெட் யூஸரா நான் வந்து எந்த மாதிரி பர்மிஷன்ஸ்லாம் வந்து ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேலரி ஆக்சஸ் கேட்கும், கேமரா ஆக்சஸ் கேட்கும், கான்டாக்ட் ஆக்சஸ் கேட்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வந்து எதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், எந்த ட்ரஸ்டபுளான ஆப்ஸ் வந்து எது அதை வந்து நான் எப்படி ஃபைன் பண்ண முடியும், ஃபைன் பண்ணி பார்க்கணும்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கிட்ட ஒரு மித்து இருக்கும், ஜென்ரலாக ஒரு டாக் இருக்கும், ஆண்ட்ராய்டை விட ஆப்பிள் செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கான பேசிக் ரீசன் என்னென்னா ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் அது ஓகேங்களா. ஓப்பன் சோர்ஸ்னாக்குள்ளே நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம், வெப்சைட்லேருந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் வந்து இந்த ஸ்பாட்டிஃபை சிமிலர் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான மாடிஃபைடு அப்ளிகேஷன் மாட் ஆப்னு நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு அதில் ஆட் வராது, ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக. பட் ஏன் அதை வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லாமல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா அதை நிறைய பேர் யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அதில் ஒரு சில எக்ஸ்ப்ளாய்ட்ஸை ரன் பண்ணுவாங்க ஒரு சிலர் ஓகேங்களா. ப்ளே ஸ்டோரில் அப்ரூவ் ஆகணும்னா ப்ளே ஸ்டோரில் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்ம ஒரு ஆப்பை சப்மிட் பண்ணோம்னுக்குள்ள அதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் சேர்த்து சப்மிட் பண்ணோம் நம்ம. இதெல்லாம் ஒன்ஸ் ஒரு குவாலிட்டி செக் இருக்கும். இதெல்லாம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் பப்ளிக்காக ப்ளே ஸ்டோருக்கு அந்த ஆப்பே போகும். அந்த மாதிரி இடத்துல ஃபெயில் ஆகிடும். அப்படின்னா அந்த இல்லீகலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் அதில் இருக்குன்னக்குள்ள தான் ப்ளே ஸ்டோருக்கு புஷ் பண்ண முடியாமல் வெப்சைட்லேருந்து ஆப்ஷனை கொடுக்குறாங்க. அதை நமக்கே தெரியாமல் ஃபீச்சருக்கு ஆசைப்பட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் டார்ச் லைட்டோ இல்லை ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதில் நமக்கு வந்து
இந்த அக்சஸ் கான்டாக்ட் அக்சஸே தேவைப்படாது. ஆமா. ப்ளே ஸ்டோர்லேயே கூட சொல்கிறோம். ப்ளே ஸ்டோரில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தோன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MP3 பிளேயர் டவுன்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. MP3 பிளேயருக்கு கேமரா பெர்மிஷனே தேவையில்லை ஃபர்ஸ்ட். ஆமா, கண்டிப்பா. ஸோ பட் ஆனால் அந்த பெர்மிஷன் அலோவ் பண்ண சொல்லும். நம்ம இதெல்லாம் வந்து எங்கே பார்க்கலான்னு பார்த்தோன்னா, இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ளே ஸ்டோர்லேயே அதில் என்னென்ன பெர்மிஷன் நீடுன்னு கீழே ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அது மோஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க யாரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஆப்பே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கிறோம். ட்ரூ கலர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஆனால் ட்ரூ கலரில் பார்த்தீங்கன்னா கேட்காத பெர்மிஷன்ஸே இருக்காது, எல்லா பெர்மிஷனுமே கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பெர்மிஷன் கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சு இந்த ஆப்னால இந்த யூஸ் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதோ ஒரு பேமெண்ட் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ ஃபோன்பே மாதிரியே கூகுள் பே இருக்குது, அமேசான் பே இருக்குது, அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னக்குள்ள நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். இதை ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ண போகிறோம். யாருக்கா பேமெண்ட் அனுப்பினா நம்பரை மேனுவலாக டைப் பண்ணி தான் என்டர் பண்ணும். அந்த மாதிரி நமக்கு மேனுவலாக தெரியக்குள்ள நம்ம கான்டாக்ட் அக்சஸை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அது கேட்குதுன்னா நம்ம டினை பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நிறைய பேர் வந்து அதை பண்ணுறது இல்லை. அக்சஸ் கேட்குது, நம்ம அலோவ் கொடுத்துடணும். அலோவ் கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த டேட்டா எல்லாமே அந்த பேக் எண்ட்ல அந்த அப்ளிகேஷனோட சர்வருக்கு போகும். அவங்க முடிஞ்சா அக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஃபேக் ஜாப்ஸு, லாட்ரி மெயிலு, இந்த மாதிரி அந்த ஃபேக் மெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரும். பார்க்கறதுக்கு உண்மையான மெயில் வரையே இருக்கும். ஜாப் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை அப்ளை பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நிறையா வரும். அதை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது? லைக் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் உண்மையான வெப்சைட்டுக்கு போகிற மாதிரியே போகும். அந்த சிமிலர் வெப்சைட் வந்து அதை வந்து அவங்களும் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அதை வந்து நம்ம எப்படி ஃபைன் பண்றது? இது கரெக்டா, இது கரெக்டான வெப்சைட்டா, இந்த மெயில் வந்து உண்மையானதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு, வைரஸ் டோட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே. வைரஸ் டோட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வெப்சைட்ல என்ன பண்ணலாம்னா, இப்போ நமக்கு ஸ்ட்ரேஞ்சர் பர்சன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஃபைலோ ஒரு லிங்கோ வருது, அதை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைலோ இல்லை லிங்கையோ இந்த வெப்சைட்டில் சப்மிட் பண்ணலாம். ஓகே. சப்மிட் பண்ணக்குள்ள அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஆன்டிவைரஸோட வேலை என்ன, ஆன்டிவைரஸ் எப்படி ஒர்க் ஆகுனா, இது வரைக்கும் என்ன வைரஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவாஸ்ட்னு ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கு. அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரோட டேட்டா பேஸில் இது வரைக்கும் என்னென்ன வைரஸ் வந்திருக்கோ அதை காப்பி எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு வைரஸ் வருது, என் சிஸ்டமில் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணக்குள்ள வருதுன்னா, இந்த வைரஸ் அங்கே டேட்டா பேஸில் இருக்கான்னு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. மேட்ச் ஆச்சுன்னா ஓகே இதில் வைரஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ ஓனா நான் ஒரு வைரஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, அது யாரோட டேட்டா பேஸ்லையும் இருக்காது, அது வைரஸாகவே இருந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணாது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நடக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 to 100 ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இன்பில்டாக வச்சிருக்கோம், அந்த வெப்சைட் உள்ளாரே வச்சிருக்கோம். ஸோ நான் ஒரு ஃபைலையோ இல்லை ஒரு லிங்கையோ அங்கே பேஸ் பண்ணுறேன்னா, அந்த ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரில் 100 ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து நமக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கும். அதில் ஏதாவது ஒன்றுத்தில் எங்கேயாவது யாராவது டிடெக்ட் பண்ணி, நீங்கள் சொன்னவே ஜாப் அப்ளிகேஷன் ஒருத்தருக்கு அனுப்ப போகிறது இல்லை, மாஸ் அட்டாக் தான் அது நடக்கும். ஸோ இங்கே ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருந்தா கூட, இது ஃபேக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தா கூட மற்றவங்க எல்லாருக்கும் ஈஸியாக காமிச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக்கா இது உண்மையான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க மாட்டாங்க, போய் தேட மாட்டாங்க, டக்குன்னு கிளிக் பண்ணி அப்ளை பண்ண தான் செய்வாங்க. இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து மெயினாக ஆன்டிவைரஸ் வச்சுக்கணும் அப்படின்றது. ஓகே. ஸோ மொபைலாக இருந்தாலும் சரி, ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அப்டேட்டட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன், அதாவது டெஸ்க்டாப்க்கு ஓகே, லேப்டாப்க்கு ஓகே, மொபைலுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்ளிகேஷன் இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபேக் எது ஒரிஜினல் சொல்லி கண்டுபிடிக்க முடியுமாகி, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஓகே, நம்ம மறுபடியும் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான், ப்ளே ஸ்டோரில் எந்த ஒரு ஆப் இருக்குதோ அது மோஸ்ட்டாக, எல்லாமே சொல்ல மாட்டேன், மோஸ்ட்டாக ஜென்யூன் அப்ளிகேஷன்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆன்டிவைரஸ் அப்படின்னு சர்ச் பண்ணாலே ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 காமிக்கும். ஓகே. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்குள்ளாரே யார் அந்த அப்ளிகேஷனோட ஆத்தர் அப்படின்னு போட்டிருக்கும். ஓகே. அந்த இடத்துல அந்த கம்பெனியோட மெயில் ஐடி இது எல்லாமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆப் ஸ்டோருக்கே வரப்போகுது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ நம்மளோட ஜென்யூனா அந்த வெப்சைட் தான் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்வியஸாக ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். ஓகே. அதில் போயிட்டு நமக்கு ஃப்ரீ வெர்ஷனே மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு அது நல்லா சூட் ஆகும், டிடெக்ட் பண்ணும். பட் இயர்லி நம்ம இதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ₹1,00,000 ₹2,00,000 விடுறதுக்கு பதிலாக இங்கே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டோம்னா அது கொஞ்சம் சேஃபாக அது இருக்கும். ஓகே. ஓகே. டெக்னாலஜி வளர்ந்து வர வர
நம்மளோட சைபர் பாதுகாப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதுகாப்பின்மை வந்து அதிகமாக வந்து இருக்க தான் செய்யுது. நம்ம வந்து எப்படி வந்து பயன்படுத்துகிறோம்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். இப்போ மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்கலாம்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து மொபைல் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரியான கல்வியிலையா இல்லைன்னா எதுலையா வந்து நான் சைபர் கிரைமை பற்றி அவேர்னஸ் வந்து எப்படி கொண்டு வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ ஸ்கூல் ஆர் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஒர்க் ஷாப்ஸ் அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இயர்லி வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷாப்ஸ் எவ்வளோ நடத்துகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இது பிஸ்னஸாக பார்த்தோன்னா காலேஜுக்கும் அது ஒரு ப்ராஃபிட் தான். ஏன்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் இயர்லி காலேஜ் ரேங்கிங் வரும். ஓகே. ஸோ அவங்களும் அதை அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க, அதை வந்து வெல்கம் தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸும் சரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஷாப்ஸோ இல்லை ஃப்ரீ அவேர்னஸ் ட்ரைனிங் நடத்துகிறோமோ இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அதை இது பண்ண முடியும். ஓகே. அதை தாண்டி கவர்மெண்ட்ஸ்லையுமே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எல்லாத்துலேயுமே சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களால முடிஞ்ச எல்லா இனிஷியேட்டிவும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா என்ன அவசியம் நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. சைபர் செக்யூரிட்டின்றத பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக சைபர் செக்யூரிட்டின்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போய் அந்த டாபிக் படிக்க முடியாது. ஓகே. அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2015 அப்புறம் தான் நிறைய பேர் அதை இங்கே இந்தியாவில் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ நீங்கள் காலேஜ்லேயே போய் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் சைபர் செக்யூரிட்டின்னு ஸ்டாஃப் போட்டது யாருமே சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கம்ப்யூட்டர் படித்தவங்கள தான் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்லேயும் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இது ஏன் என்ன மாதிரியான இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்குன்ட்டு ஃபண்டமெண்டல் சேம் தான். ஏன்னா சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு தனியாக ஏதோ ஒரு டொமைனோ டாப்பிக்கோ கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான். ஓகேங்களா? ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க்கிங்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, போர்ட் ஃபார்வர்டிங்னா என்ன, இந்த மாதிரியான பேசிக் நெட்வொர்க்கிங் திங்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறோம்ல, இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மேக் யூஸ் பண்ணுறோன்னா அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த மாதிரி லினக்ஸ்ன்றது அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கம்பெனிஸை என்டிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக லினக்ஸில் தான் சர்வர்ஸ்லாம் ரன் ஆகும் மோஸ்ட்டாக. ஓகே. ஸோ உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி கற்றுக்கணும்னா அது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, என்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுது, இது எல்லாத்தையுமே படிப்பாங்க. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தனோ இல்லை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பேஷ் அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம்னா இது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே. இதை படித்தாதான் நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். ஓகே. இது நெட்வொர்க்கிங் இல்லாமல் நீங்கள் இதுக்குள்ளார வரவே முடியாது, வந்தாலும் புரியாது. ஆமாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ் படிக்க முன்னாடி ஏபிசிடி கற்றுக்குறோம், சிமிலராக தான் சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட் உள்ளார போனோம்னா நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சர்வர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ரோக்ராமிங் பேசிக் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த லெவலே போக முடியும், எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. அதோட வேலை வாய்ப்பு இந்தியாவில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்க்ளூடிங் ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து எந்த மாதிரியான எப்படி வந்து நான் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க? ஓகே. ஸோ வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இது அகெயின் நான் மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்கள லிமிட்டை கம்மி பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஓகே சைபர் செக்யூரிட்டின்னு வந்துட்டா இந்த பர்டிகுலர் ஜாப் ரோல்ஸ் மட்டும் தான் இருக்குன்ட்டு அதுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நான் டெக்னிக்கலாகவே நிறையா இருக்குது. டெக்னிக்கல் இல்லாமல் இப்போ ஜிஆர்சி கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், கவர்னன்ஸ் ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜிஆர்சி பொறுத்த வரைக்கும் ஒரு என்டிட்டி இருக்குன்னா அவங்க என்ன மாதிரி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், அப்படி சர்டிஃபிகேஷன் போகிறதுக்கு என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஆடிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் ரோல்ஸ் இருக்குது. நெட்வொர்க் செக்யூரிட்டிஸ் இருக்குது, ஃபாரன்சிக்ஸ் இருக்குது. ஃபாரன்சிக்ஸ்னு போகல நம்ம எதர் கவர்மெண்ட் சைடும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டர்லையும் இருக்குது. இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர், சாக் அனலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம சைபர் செக்யூரிட்டின்னு கணக்கு எடுத்தோன்னா 20க்கு மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஓகே அப்ளிகேஷன் டெஸ்டிங் ஒரு ஜாப் ரோல் இருக்குது, நெட்வொர்க்கிங் மட்டும் நெட்வொர்க் இன்ஜினியர் போகலாம், இதுக்குள்ளாரே லிமிட் பண்ணிக்கிறாங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டுறாங்க. ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவிலையும் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அப்ராடில் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்ராடில் வந்து பேவுமே டபுள் கம்பேரிட்டிவ்லி, சேம் ஜாபுக்கு அங்கே பேவுமே டபுள்.
ஸோ அப்படின்னு இருக்குள்ள ஆப்வியஸாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது சைபர் செக்யூரிட்டியில். ஓகே. நான் இப்போ சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு நான் வந்து ஃப்ரெஷராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு பேசிக் பேவாக எவ்வளோ தருவாங்க? ஓகே, அப்ராக்சிமேட்டாக ஒரு பேசிக் பேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 குள்ளார உங்களுக்கு ஆனுவல் பேக்கேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் Okay. இனிஷியலாக. Okay. நீங்கள் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறீங்க, உங்களை அப்ஸ்கில் பண்ணுறீங்க, ஏதாவது சர்டிஃபிகேஷன்ஸ் முடிக்கிறீங்க ம். அப்படின்னக்குள்ள நீங்கள் ஸ்விட்ச் பண்ணக்குள்ள ஆப்வியஸாக நீங்கள் ஒரு 8 to 9 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு சாலிடாக நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணி ஒரு 5 years ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னக்குள்ள நீங்கள் ஒரு 14 to 5th இயரில் நீங்கள் ஒரு 14 to 15 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ம். அதில் ஒரு பிகினராக நான் வந்து எதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்? ஓகே, ஸோ சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் பண்ணலாம். ஓகே. வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு வெப்சைட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த வெப்சைட்டை பப்ளிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எய்தர் அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணலாம். இன்டர்னலாக டீம் இருப்பாங்க ஒரு கம்பெனிலேயே வந்து சைபர் செக்யூரிட்டி பொசிஷனுக்கு இன்டேக் எடுத்து அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்து ஓகே இதை நம்ம லான்ச் பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் பக் இருக்குது, பக்குன்றது வல்னரபிலிட்டிஸ் ஓகேங்களா, அதில் என்ன மாதிரியான வீக்னஸ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது, இதை தான் நம்ம பென் டெஸ்டிங்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பெனட்ரேட் பண்ண முடியுதா, பெனட்ரேஷன் டெஸ்டிங் தான் ஷார்ட்டாக பென் டெஸ்டிங் நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அந்த அப்ளிகேஷனை பைபாஸ் பண்ண முடியுதா, அதில் ஏதாவது ஒரு பக் இருக்கான்ட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது வந்து போகலாம். பேசிக்ஸ். ஆமாம், இது இல்லை நான் ஜாப் பிளேஸ் ஆகலை பட் ஃப்ரீலான்சராக பண்ண முடியும்னா ஆப்வியஸாக இதுவும் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஓகே. பக் பவுண்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அவங்களோட வெப்சைட் என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் எங்களோட வெப்சைட், இந்த வெப்சைட்லாம் நீங்கள் பக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ ரிவார்டு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோ லெவல் பக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா இவ்வளோ ரிவார்டு இருக்குது, மீடியம்னா இவ்வளோ, ஹைனா இவ்வளோ, கிரிட்டிக்கல்னா இவ்வளோ அப்படின்ட்டு ஒரு கேட்டகரிஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் பேமெண்ட் தருவாங்க, கரன்சியாக தருவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்டாக தருவாங்க, கிஃப்ட் வவுச்சர்ஸாக இருக்கட்டும். ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. ஹால் ஆஃப் ஃபேம்னா என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட வெப்சைட்டில் நம்மள மென்ஷன் பண்ணுவாங்க, ஓகே இந்த இயர்ல இவர் வந்து பக் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பப்ளிக்காக அவங்க ஃபாரம்ல போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸும் ரன் பண்ணியிருக்காங்க. லைக் சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் இல்லை, எல்லா மேஜர் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளாக இருக்கட்டும், டெஸ்லா, மெட்டா, எல்லா கம்பெனிஸுமே பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் இன்னுமே ரன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் எடுத்துட்டா இவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியில் எல்லா நாலேஜும் இருக்கும்ட்டு 100% சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கும், இன்னொருத்தருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கும். அப்படின்னுக்குள்ள இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் சைபர் செக்யூரிட்டிக்காக ஒரு 10 பேரை இன்டேக் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க சைடில் இருக்க ஃபுல் பொட்டன்ஷியலையும் போட்டுட்டாங்க, செக்யூரிட்டியாக இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நான் பப்ளிக்காக போகல, இந்த 10 பேர் இல்லை, 10 பேர் வெர்சஸ் அப்ளிகேஷன் கிடையாது, பப்ளிக் வெர்சஸ் அப்ளிகேஷன். அங்கே எவ்வளோ செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அவங்க ஏதாவது ஒரு பக்கை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி ரிவார்ட் தருவாங்க. ஓகே. ஸோ இதை வந்து நமக்கு இங்கே என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இன்டர்னலாக பண்ணக்குள்ள யார் பண்ணுறாங்கன்னு தெரியும், எக்ஸ்டர்னலாக பண்ணக்குள்ள யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதனால ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த இப்படி ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிக்கெட்டிங் அப்ளிகேஷன் எடுத்துப்போம், ஒரு தேட்டரில் டிக்கெட் புக் பண்ண போகிறோம்னு வச்சுப்போம். இந்த மாதிரி நான் ஒரு பக்கு கண்டுபிடிக்கிறேன், என்னால் 10 டிக்கெட்டை வந்து 10 ரூபாய்க்கு வாங்க முடியுது அப்படின்னா அது ஒரு பக்கு. நான் இதை வந்து கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணால் எனக்கு ரிவார்டு ஏதோ ஒன்று தராங்க, லெட்ரு இல்லை அப்ரிசியேஷன் மெயில் எது வேணாலும், அது அவங்களோட ப்ரோக்ராம் பாலிசிஸை பொறுத்து. பட் ஹேக்கர்ஸ் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், அதாவது இல்லீகல் ஹேக்கர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க இப்படி ஒரு பக் இருக்குன்ட்டு டார்க் வெப்ல ஹையர் ப்ரைஸிங்க்கு வித்துருவாங்க. யார் வேணாலும் அதை எப்படி பண்ணலான்ட்டு மெத்தடாலஜியை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸும் நடக்குது. பக் பவுண்டி பொறுத்த வரைக்கும் எப்போ எப்படி நடக்கும்னு தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து நம்ம இப்போ காலகட்டத்தில் வந்து அதிகமாக வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து உதவியாக இருக்குமா இல்லை த்ரெட்டனாக மாறுமா? ஓகே, இது வந்து 2 விஷயம் பார்க்கணும் நம்ம. ஏன்றது ஒரு டூல்னு வச்சுப்போம். ஓகே, அந்த டூலை நல்ல விஷயத்துக்காகவும் பயன்படுத்த முடியும், கெட்டதுக்காகவும் பயன்படுத்தும். கிட்டத்தட்ட ஒரு கத்தி மாதிரி, வெப்பன் மாதிரின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாக் பண்ணணும்னாலும் அதை வச்சு பண்ண முடியும், டிஃபெண்ட் பண்ணணும்னாலும் ஏஐ அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றத பொறுத்து தான் இருக்குது. ஏஐ பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா
அட்டாக்ஸ் இப்போ ஹேக்கர்ஸ் வந்து நிறைய ஏஐ யூஸ் பண்ணி நிறைய அட்டாக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இல்லைன்னு கிடையாது. நிறைய அப்ளிகேஷன்ஸை இது டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹேக் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஏஐ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் டிஃபெண்டிங் வைஸுமே ஏஐ செக்யூரிட்டிக்கு வந்துட்டாங்க, அடாப்ட் ஆகிட்டாங்க. அவங்களுமே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி நிறைய பாசிபிள் மெஷர்ஸை கேரி அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏஐ பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா பேசிக்காக இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து இப்போ ஏதோ ஒரு அட்டாக் நடக்குதுன்னா 24 ஹவர்ஸும் ஒருத்தரை அந்த பர்டிகுலர் மானிட்டர் முன்னாடி உட்கார வச்சிருக்கவே முடியாது இதை மானிட்டர் பண்ணதுக்கு. ஸ்டில் இந்த என்டிட்டி லெவலில் போனீங்கன்னா அதுக்குன்னு தனியாக சாக் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்ஸ்ன்ட்டு. அங்கே 24/7 மானிட்டரிங் நடக்கும். நம்ம இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, நிறைய மானிட்டர்லாம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சிமிலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலர்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு அதில் ஆல்ரெடி ஒரு ரூல் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பாஸ்வேர்டை தப்பாக டைப் பண்ணுறேன்னு வச்சுப்போம். நான் வந்து ஒரு டைம் தப்பாக டைப் பண்ணுறேன், 2ஆவது டைமோ இல்லை 3ஆவது டைமோ ஆஃபீஸாக லாகின் பண்ணிவிடுவேன். எனக்கு இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம் இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போது இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு ஒரு செகண்டில் என்னால் ஒரு 30 பாஸ்வேர்ட் டைப் பண்ண முடியுமா? முடியாது ஆப்வியஸா. அப்போ இன்கேஸ் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது ஹியூமன் பண்ணல, ஏதோ ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் நடக்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு ரூல் எழுதி வச்சிருப்பாங்க, இவ்வளோ த்ரெஷோல்டு லிமிட் வச்சிருப்பாங்க. 30 செகண்டுக்கு 2 பாஸ்வேர்ட் தான் டைப் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல் எழுதிருப்பாங்க. அதை தாண்டி வரக்குள்ள அவங்களோட சென்டருக்கு ஒரு அலர்ட் வரும், முன்னாடியே ரூல் எழுதி வச்சிருந்தாங்கன்னா. ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த ஐபில இருந்து வருது, இந்த ஐபியை உடனே பிளாக் பண்ணிடுவாங்க, பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதோட அந்த அப்ளிகேஷன் அவங்களால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ரெகுலர் மானிட்டரிங் இருக்கு. பட் ஸ்டில் எல்லாராலையும் அதை கேரி அவுட் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு சில ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் ஏஐ பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க டிஃபெண்டிங் சைடுமே. ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் பண்றாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் அடாப்ட் ஆகிக்கிறாங்க. ஓகே, டார்க் வெப்னா வந்து என்ன, அது வந்து எவ்வளோ ஆபத்தானது, அதை வந்து நார்மல் ப்ரௌசர் மாதிரியா, அது எப்படி லைக்? ஓகே, டார்க் வெப்ன்றதை பொறுத்தவரையே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டா பிரிச்சுப்போம், சர்ஃபேஸ் வெப், டார்க் வெப் அப்படின்னு பிரிச்சுப்போம். சர்ஃபேஸ் வெப்ன்றது நம்ம டே டு டே லைஃப்பில் ப்ரௌஸ் பண்ணுறதெல்லாம் சர்ஃபேஸ் வெப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சாங்ஸாக இருக்கும், கேம்ஸ், வீடியோஸு, மூவிஸ் பார்க்கறது, லைக் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே சர்ஃபேஸ் வெப். ஓகே, டார்க் வெப்ன்றது வந்து அதுக்கும் கீழே இருக்கிறது. இந்த சர்ஃபேஸ் வெப் வந்து மொத்த இன்டர்நெட்டில் வெறும் ஒரு 3 to 4% தான் வரும். ஓகே, நம்ம இவ்வளோ பண்ணியுமே அது மேக்ஸ் டு மேக்ஸ் 4% தான் வரும். ஓகே, பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த டார்க் வெப்குள்ளே தான் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹேக்கர்ஸ் அவங்களோட கம்யூனிகேஷன். இப்போ நம்ம எப்படி ஒரு கம்யூனிகேஷன் ஃபாரம் வச்சுருக்கோம், இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் ஃபாரம் இருக்குன்னா இதே மாதிரி சிமிலர் பிளாட்ஃபார்ம் டார்க் வெப்லையுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் வெப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே டார்க் வெப்லையுமே இருக்கும். ஓகே, இந்த டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இஷ்யூன்னு பார்த்தோம்னா, அவ்வளோ சீக்கிரம் ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஹேக்கிங் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னாக்குள்ள அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த டார்க் வெப் எப்படி இருக்காங்கன்னா, டார்க் வெப்புக்குன்னு ஒரு சில சைட்ஸ் இருக்கும், ஆனியன் சைட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சைட்ஸ் எதுவுமே நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண முடியாது. நம்ம யூஸ்வலாக க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான ப்ரௌசர் எதுலேயுமே நம்ம டார்க் வெப்பை ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா அதுக்குன்ட்டு ஒரு தனி விபிஎன் கனெக்ஷன், ஐ மீன் டார் ப்ரௌசர்னு நம்ம சொல்லுவோம், டிஓஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரௌசர் எல்லாத்துலேயும் இந்த மாதிரியான ப்ரௌசரில் மட்டும்தான் ஆனியன் லிங்க்ஸை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணக்குள்ள அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக உங்களை வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளார அதுவாகவே இன்வால்வ் பண்ணும். அந்த ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா, இப்போ ஜென்ரலாக விபிஎன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம கண்ட்ரியில் ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். ஓகே, அதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம கண்ட்ரியில் இருக்க ஒரு கம்ப்யூட்டரை வச்சு அக்சஸ் பண்ணால் ஓப்பன் ஆகாது, ஏன்னா பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஐபி அட்ரஸ் இந்தியாக்குள்ளே இருக்குது. விபிஎன் என்ன பண்ணும், நம்ம அப்ராடில் இருக்க ஏதோ ஒரு கண்ட்ரியோட ஐபி அட்ரஸை நமக்கு டெம்பரரி அலோகேட் பண்ணி தரும். ஓகே, ஸோ இந்தியாவில் மட்டும்தான் அந்த வெப்சைட் பிளாக்டே தவிர மற்ற கண்ட்ரிஸ்லாம் அவைலபிள் தான். ஓகே, ஸோ இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து இந்தியாவிலேயே கிடையாது, வேற ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், அதனால என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இதுக்கு நடுவில் ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. என் சிஸ்டம்லேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா இருக்குன்னா யூஎஸ் ஐபி அட்ரஸ் போகுது, அங்கேருந்து என்னால் வெப்சைட் அக்சஸ் பண்ண முடியுது. இந்த டார் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு
50-60 சிஸ்டமுக்கு மாற்றி போகும். ஓகே, பிளாக் செயின் மாதிரி மாற்றி போகும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஐபியை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு கண்ட்ரி காமிக்கும், அங்கேருந்து பண்ணீங்கன்னா இன்னொரு கண்ட்ரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 சிக்கலாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளார போயிட்டு ஒருத்தர் ட்ரேஸ் பண்ணுறது அட் த சேம் டைம் அவ்வளோ கண்ட்ரிஸோட சப்போர்ட்டுமே நமக்கு தேவைப்படும். ஸோ இதை பண்ணுறதுன்றது ஆஃபீஸாக ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. பட் ஸ்டில் அது ஈஸி டாஸ்க் கிடையாது. ஸோ அதனால தான் ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி டார்க் வெப்ல எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதில் கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாது. ஃபேக் கரன்சிலேருந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், ட்ரக்ஸ், வெப்பன்ஸ்லேருந்து எல்லா கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், ஹிட்மேன் சர்வீஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து ஓகே எனக்கு இந்த ஒரு இல்லீகலாக இந்த ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னு பர்ச்சேஸ் பண்ணால் கூட அது திருப்பி அவங்களுக்கு வருமா இல்லையான்னு அஷூரன்ஸ் கிடையாது, யாரையும் போய் கேட்க முடியாது. ஓகே. ஸோ டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாக அன்சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியாவில் VPN யூஸ் பண்ணுறது லீகலா இல்லீகலா? இந்தியாவில் VPN யூஸ் பண்ணுறது லீகல் தான். VPN யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. ஓகே. ஏன்னா அப்படி இல்லீகல் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து எல்லா ஆப்ஸுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்தியன் சர்வீஸ்லேருந்து VPN எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் VPN யூஸ் பண்ணுறது இல்லீகல் கிடையாது. என்ன மாதிரி ஆக்டிவிட்டி அதில் ஃபாலோ பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணாலுமே அதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒரு எண்ட்லேருந்து. எப்போ அந்த ஒரு பார்டர் லைன் இருக்கும், அதை நம்ம கிராஸ் பண்ணக்குள்ள நம்ம எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி சாக் சென்டரில் ஒரு அலர்ட் சொன்னமோ அந்த மாதிரி அவங்களுமே ஒரு அலர்ட் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அதை கிராஸ் பண்ணக்குள்ள தான் நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறது எல்லாமே. ஓகே சார். இந்தியன் கவர்மெண்ட்டில் சைபர் லாவை பற்றி சொல்லுங்கள். ஐடி ஆக்ட் வந்து சரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னா எப்படி சார்? ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ரெகுலேஷன்ஸ் படி லாஸ் எல்லாமே நல்லதாக இருக்குது. ஐடி ஆக்டும் சரி, சைபர் லாஸ் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோஃபார். பட் அது எல்லாமே எல்லா ஒரு சைபர் ஆக்டிவிட்டி, என்ன ஒரு சைபர் கிரைம் அட்டாக் நடக்குதுனாலும் அதுக்கு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கணும், அதுக்கு ப்ராப்பரான லாஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு ஆன்லைன் மீடியமில் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஃபாரமில் ஏதோ ஒரு எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டோ இல்லை 18+ கண்டென்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குது, ஆர் ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் இருக்குன்னக்குள்ள அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணோம்னா வித்தின் 24 hours அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இந்தியன் லா படி எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து ப்ரௌஸ் பண்ணுறாங்க, நிறையா வந்து இன்டர்நெட்டில் தான் வந்து வாழவே செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது என்ன கேட்டால் ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதை தப்பே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த சைபர் செக்யூரிட்டி எந்த ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. த ஒன்லி திங் இஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம கற்றுக்கணும். ஓகே. ஒரு இன்டர்நெட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டோன்னா இப்போதைக்கு சோஃபார் இருக்கிற டெக்னாலஜி வைஸ் அதை தாண்டி பெஸ்ட் விஷயம் இல்லைன்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஒன்லி திங் இஸ் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும், அவ்வளோதான், அதை தாண்டி இல்லை. ஓகே. ஓகே சார். சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது? ஓகே. ஸோ இப்போது கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ தான் வந்து இன் ஜென்ரல்னு பார்த்தோம்னா ஸ்கில் தான் மேட்டர். ஓகேங்களா, எல்லா கம்பெனிஸும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம் ஸ்கில் தான் பார்க்குறாங்க. பட் ஸ்டில் சர்டிஃபிகேஷன் இஸ் மேண்டட்டரி டு கிராஸ் தி என்ட்ரி லெவல். ஓகேங்களா, ஸோ ஒரு சில கம்பெனியில் சர்டிஃபிகேஷன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பிகினர் லெவல்னு பார்த்தோம்னா நம்ம எதர் CH சர்டிஃபிகேஷன் போகலாம். அது முடிச்சதுக்கப்புறம் ஆப்வியஸாக அதோட நிறுத்தத்து நல்லது கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஆப்வியஸாக நம்மளை அப்ஸ்கில் பண்ணணுன்னக்குள்ள CH முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்னு பார்த்தோம்னா EJPT பண்ணலாம், ஆர் PNPT அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, அண்ட் CRTP அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே அடுத்தடுத்த லெவல் முடிச்சுட்டு ஃபைனலாக OSCP அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், பிகினர் ட்ரை பண்ண வேணாம். OSCPன்றதுலாம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ பட் அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட என்டிட்டியில் ஹையர் பேக்கேஜுக்கே நீங்கள் போகலாம். பிகினஸாக இருந்தாலும் ஃப்ரெஷராக இருந்தாலுமே ஹையர் பேக்கேஜுக்கே எடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகே. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டி கம்யூனிட்டி ஏதாவது இருக்கா? தாராளமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னு சொல்லல, ப்ரிசைஸாக நீங்கள் சென்னை சிட்டி ஒரு இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னைக்குன்னு தனி சாப்டர் இருக்குது. அண்ட் இன்னும் ப்ரிசைஸாக போனோம்னா அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிலுமே ஒவ்வொரு காலேஜுக்குமே ஒவ்வொரு சாப்டர் இருக்குது. ஸோ நல் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது, நல் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். எல்லாமே சைபர் செக்யூரிட்டி பேஸ்ட் கம்யூனிட்டி. அதை தாண்டி OASP கம்யூனிட்டின்னு சொல்லுவோம், OWASP. ஓகேங்களா,
ஸோ இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீ கம்யூனிட்டிஸ், மந்த்லி மீட்டப் நடத்துவாங்க, ஃப்ரீ என்ட்ரிஸ் தான். ரெகுலராக நமக்கு வந்து ஆஃப்லைன் மீட்டப்லேயும் சரி ஆன்லைன் மீட்டப்லேயும் சரி ரெகுலராக புதுசாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து ஒரு 2-3 டாபிக் எடுத்து அதை ஒரு ப்ரொஃபஷனல் வச்சு க்ளீனாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது சென்னையிலையும் சரி இல்லை நிறைய மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் இப்போ கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் ஒரு சாப்டர் இருக்குது. சென்னைன்ட்டு கிடையாது, எல்லா ஊர்லேயுமே இருக்குது. தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது, வேர்ல்டு வைடாகவே இருக்குது இந்த கம்யூனிட்டி. ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே நிறைய புதுசாக கற்றுக்கலாம். அண்டு கற்றுக்கிறத தாண்டி உங்களுக்குன்ட்டு ஒரு ஓகே உங்கள் ரீஜனில் யார் யாரெல்லாம் சைபர் செக்யூரிட்டியில் இருக்காங்கன்ற ஒரு நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஏல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து நான் கிப்லி இமேஜாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரினா இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி வந்து நம்ம நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்லோட் பண்ணுற இமேஜ்னால நம்மளோட டேட்டா வந்து எவ்வளோ வந்து நம்ம ஏஐட்ட கொடுக்குறோம், அதுவும் வந்து அது நல்லதா? இது நல்லதான்னு கேட்டோம்னா அதை நம்ம ப்ரிசைஸாக சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம அவுட்புட்டை தான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு ஏஐ கிட்ட கொடுத்து அதோட அவுட்புட்டை தான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறோம். பட் ஒரு ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் இமேஜை வந்து நம்ம ஏஐ கிட்ட தான் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாட்ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை பர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் கிட்ட தான் நம்ம இன்புட்டாக நம்மளோட ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் இமேஜை நம்ம கொடுக்குறோம், ரைட்டா? ஸோ அவங்க எந்த மாதிரியான செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இது ஒரு வைடர் வேர்ல்டு வைடாக தெரிகிற ஒரு ஏஐ கம்பெனி ஆர் ஏஐ பேஸ்ட் என்டிட்டின்றதுனால ஆப்வியஸாக அவங்க செக்யூரிட்டி வைஸ் அவங்க கேரி அவுட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் ஸ்டில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 100% செக்யூரிட்டின்னு ஒன்று எதுவும் கிடையாது. சோஃபார் அவங்க ஸ்ட்ரிக்ட் மெயின்டெனன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி வைஸ். ஸோ ஆப்வியஸாக சேஃப் தான் அது. ஓகே, சேஃப் தான் சொல்கிறீங்க. பட் ஆனால் வந்து நம்மளோட ஃபோட்டோஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். அந்த அப்லோட் பண்ணுற இமேஜஸை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அது வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி அதவே அது ஆட்டோமைஸ் பண்ணிக்காதா? ஏஐயோட வேலையே அதுதான். ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் அது ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி. நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே கற்றுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்னோட இமேஜை கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட இமேஜை கொடுக்குறீங்கன்னா இப்போ நான் ஜென்ரிக்காக அந்த ஏஐ கிட்ட போய் எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு நான் கேட்கக்குள்ள அது என்ன பண்ணுன்னா அதுக்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவும் எடுத்துக்கும், அனலைஸ் பண்ணி அதை பிக்சல் பை பிக்சல் அதை ரெடி பண்ணிட்டு கம்பேர் பண்ணி ஓகே ஒரிஜினல் இமேஜ் இந்த மாதிரி எதுவும் இல்லை நம்மளோட டேட்டா பேஸில் அப்படின்ட்டு தான் நம்ம கிட்ட ஒரு இமேஜை கொடுக்கும். பட் ரியல் டைம்ல அந்த மாதிரி ஒரு பர்சனே எக்ஸிஸ்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ரியல் ஃபோட்டோ எதுவுமே இன்னொருத்தருக்கு அவுட்புட்டாக கொடுக்காது. ஸோ நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இது கூட கம்பேர் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு அவுட்புட்டே ஜென்ரேட் பண்ணும். ஓகே, அப்போ வந்து ரியல் ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து நான் வந்து இப்போ ஒரு பிக்சர் வந்து எனக்கு ஒரு பையன் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணித்தான்னு சொல்லி ஏகிட்ட கேட்குறேன். அது வந்து ஒரு பிக்சர் கொடுக்குது, அது வந்து ஆல்ரெடி வந்து இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி சிமிலராக இருக்கும். ஆமாம், ஒரிஜினல் இமேஜை எப்பயுமே வந்து கொடுக்காது. ஓகே சார் உங்கள்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியுமா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் முக்கியமா இல்லை ஆன்டிவைரஸ் முக்கியமா? என்டிட்டியாக இருந்தால் ஃபயர்வால் முக்கியம், பர்சனல் காசாக இருந்தால் ஆன்டிவைரஸ் முக்கியம். ஓகே. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா இல்லை 2-step வெரிஃபிகேஷனா? 2-step வெரிஃபிகேஷன் தான். நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலுமே சரி 2FA இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆனால் கூட அது போயிடும். 2FA இருந்துச்சுன்னா லீக் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. லினக்ஸா விண்டோஸா எது உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்? எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து லினக்ஸ் ஈஸியாக இருக்கும். பட் ஜென்ரலாக ஏன்னா நாங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். பட் பேசிக் யூஸருக்கு விண்டோஸ் தான் ப்ரிஃபரபிள். ஓகே. VPN இல்லாமல் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்களா? ஜென்ரலாக நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது எல்லாமே VPN இல்லாமல் யூஸ் பண்ணுறது தான். VPN அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே நம்ம எப்போ வரும்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னக்குள்ள தான் நமக்கு VPN தேவை. மற்றபடி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது எல்லாமே VPN இல்லாமல் யூஸ் பண்ணுறது. இல்லை நீங்கள் சைபர் செக்யூரிட்டியாக வந்து நான் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும்போது VPN இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? தாராளமாக. ஏன்னா நாங்கள் வந்து பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம்ன்றக்குள்ள ஆப்வியஸாக அவங்க பெர்மிட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்களாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்க வெப்சைட்டை தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு நம்ம வேற ஒரு இடத்துல இருந்து இம்பர்சனேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம VPN எல்லாமே தாராளமாக கொண்டு. ஓகே சார். ஒரு நாள் ஃபுல்லாக உங்களால் ஒய்ஃபை ஆர் நெட்வொர்க் இல்லாமல் இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ பிஸ்னஸே இன்டர்நெட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்படின்னக்குள்ள இன்டர்நெட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் மெயில் ஐடிக்கு ஸ்பேம் மெயில்ஸ் எவ்வளோ வரும்? அதை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இனிஷியல் டேஸில் என்னோட
ஸ்பேம் மெயில் பாக்ஸ் பார்த்தோன்னா 1000 தாண்டி 2000 தாண்டி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் எப்போ அது கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நான் அதுக்கான செக்யூரிட்டி மெஷர்ஸை கற்றுக்கினேன். என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய பேர் எல்லா வெப்சைட்டும் நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்டு கூட நம்மளோட மெயில் ஐடியை கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்குள்ள ஸ்பேம் நிறையா வரும். நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டோம், பட் ரெகுலர் மெயில்ஸ் நமக்கு வந்துட்டு வரும். ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, டெம்பரரி மெயில்ஸ் அப்படின்னு இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு டெம்ப் மெயில்னு சர்ச் பண்ணாலே ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் நமக்கு வரும். அதில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்க எல்லா மெயிலுமே டெம்பரரியாக ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 20 மினிட்ஸ் தான் வேலிடிட்டி இருக்கும். அப்படின்னக்குள்ள நம்ம வந்து அந்த மாதிரி மெயிலை எடுத்து நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணுற வெப்சைட்டுக்கு சைன் அப் பண்ணோம்னா நம்ம பர்சனல் மெயில் பாக்ஸும் க்ளீனாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணுற வெப்சைட்டுக்குமே ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ டெம்பரரி மெயில்ஸ் யூஸ் பண்ணால் ஓகே. உங்கள் ஃபஸ்ட்டு ஹேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சக்ஸஸா இல்லை ஃப்ளாப்பா? ஃப்ளாப் தான். ஓகேங்களா? ஏன்னா ஜென்ரலாக ஹேக்கிங்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒரு க்யூரியாசிட்டியில் ஸ்கூல் டேஸில் நம்ம பண்ண முடியாது. நம்ம ஒரு ஃபேஸ்புக்கை ஹேக் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமை ஹேக் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் எல்லாம் ஸ்டார்ட் ஆனது தான். இது எதுவுமே நம்மளை அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு தனி ஆள் ஈஸியாக டக்குன்னு ஹேக் பண்ணுறதுக்கு டூல் வச்சு ஹேக் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக வச்சிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, ஓகே ஃபிஷிங்னா என்ன, சோஷியல் இன்ஜினியரிங்னா நான் வீக்கஸ்ட் லிங்க்கு வந்து சோஃபார் இப்போ இருக்கிற வரைக்கும் டெக்னாலஜியோட ஹியூமன்ஸ் தான் வீக்காக இருக்காங்க. இதனால தான் இந்த டெக்னிக்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் அதுக்கப்புறம் கற்றுக்கினது தான். ஸோ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். ஓகே. பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்வேர்ட் சேவ் பண்ண மாட்டேன். ஓகே. நிறைய பேர் வந்து பாஸ்வேர்ட்ஸை ப்ரௌசர்லேயே சேவ் பண்ணுவாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு நம்மளோட பாஸ்வேர்டுன்றது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். அதை சேவ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம அவேராக இருக்கோன்னா, இன்கேஸ் ஏதாவது செக்யூரிட்டி வைஸ் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரியணும். நம்ம கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம ஜுவல்ஸை பீரோவில் வச்சுட்டு சாவியை நமக்கு எல்லாருக்கும் தெரியுற மாதிரி எங்கேயா வைக்கிற மாதிரி தான் அது. ஸோ அதை எப்படி அதை சேவ் பண்ணணும், ப்ரௌசரில் சேவ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதை எப்படி சேவ் பண்ணணுன்றது சிமிலராக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் எதாவது இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ என்னோட கேஸில் நான் சேவ் பண்ண மாட்டேன். அண்டு ஒய்ஃபை ஹேக் பண்ணியிருக்கீங்களா? இதை ஒய்ஃபை ஹேக் பண்ணுறதுன்னு எப்படின்னா, லைக் பர்சனலுக்காக பண்ணதில்லை. இப்போ நாங்கள் ஒரு என்டிட்டிக்கு போகிறோம், அங்கே ஒரு பென்டெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ செக்யூர்டாக இருக்குன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணோம்னா, அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா admin 1 2 3 இதே டிஃபால்ட் பாஸ்வேர்டே சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒய்ஃபைல நம்ம ஜாயின் ஆகிட்டாலே அந்த ஒய்ஃபைல யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ எல்லாரும் டேட்டாஸும் பார்க்க முடியும். அதனால தான் நம்ம ஓப்பன் ஒய்ஃபை எதுவும் கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ஸாக போகிறோம், ஹோட்டல் போகிறோம், அங்கே போயிட்டு ஏதோ ஒரு பேங்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணம் தான். ஓகே. உங்கள் ட்ரீம் சைபர் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்னா என்னது? என்னோட ட்ரீம் இல்லை அப்படி சொல்ல முடியாது நம்ம பொறுத்த வரைக்கும். ஏன்னா சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு அட்டாக் நடக்குது, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலன்னா நான் அவுடேட்டட். ஸோ ஒரு கோல் வச்சேன்னா அந்த கோல் ஆல்ரெடி அவுடேட்டட் கோல்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்ன்ட்டுலாம் வைக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வைஸ் நம்மளோட ஆர்கனைசேஷனை ஸ்கேல் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்றது தான். ஜென்ட்ரிக்காக தான் வச்சுருப்பேன் தவிர ப்ரிசைஸாக இதுதான் கோல்னு சைபர் செக்யூரிட்டி நம்மளால வைக்க முடியாது. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த காமன் பாஸ்வேர்டு என்னது? மோஸ்ட் ஆஃப் த காமன் பாஸ்வேர்டுன்னு பார்த்தோம்னா நேம்ஸ் ஃபாலோட் பை @12345. இது காமனாக சில பேர் பாஸ்வேர்டுன்ட்டுனே பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரிஸ் நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட்டாக நாங்கள் இது ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் தான். ஒரு சில பேருக்கு நான் சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அது நாங்கள் மோஸ்ட்டாக ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச். இப்போ நம்ம பாஸ்வேர்ட் சொல்கிறோன்னா கூட இது ஏன் நம்ம இப்படி வைக்கக்கூடாதுன்ட்டு கொஷின் கேட்டால் பரவாயில்ல, ஓகே இது வச்சுட்டேன் இந்த பாஸ்வேர்டு எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச். இன்னும் சொல்ல போனால் நான் வீட்டில் பொறுத்த வரைக்கும் கூட ஜென்ரலாக எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் கேட்கக்குள்ள சைபர் செக்யூரிட்டின்னாக்குள்ள அவங்க ஏதோ செக்யூரிட்டி வைஸ் ஏதோ ஜாப்னு நினச்சிக்கிட்டாங்க. சைபர் செக்யூரிட்டின்றதே அவங்களுக்கு புரியல. ஸோ ஒரு காலேஜஸ்க்கோ இல்லை போக்குள்ள இந்த மாதிரி அவங்க இன்வைட் பண்ணக்குள்ளையோ ஆர் அவங்க வெல்கம் பண்ணக்குள்ள தான் நம்மளால் ஈஸியாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ண முடியும்.